இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதிய நாளை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, கொடையின் நாளாகவே கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக முகமலர்ச்சியோடு, நல்ல எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களோடு இந்த நாளை தொடங்குவோம். இறைவனுடைய பிரசனம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும். பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1-5 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு மிக சிறந்த உயர்ந்த பண்பை கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய சீடர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் பிறரை தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், நிறைய வாட்டி நம்ம வாசிப்பதை கேட்டு இருப்போம். பாருங்க, உங்களுடைய கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் அடுத்தவருடைய கண்ணில் இருக்கும் சிறு துரும்பை பார்ப்பது ஏன்? நீங்கள் ஏன் உங்களுடைய மரக்கட்டையை எடுக்காமல் அடுத்தவருடைய கண்ணில் இருக்கிற சிறிய துரும்பை எடுக்க முயற்சி செய்கிறீர்கள்? இதன் மூலமாக ஆண்டவர் இயேசு என்ன செய்தியை சொல்லுகிறார்? முதல்ல உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை திரித்து கொள்ளுங்கள், பிறகு மற்றவரை நீங்கள் நாடி சென்று அன்பு பணி செய்ய முயற்சி செய்யுங்கள் என்று அழகாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மனித வாழ்க்கையில நாம் அதிக நேரங்களிலே நாம் பிறரைத்தான் குறை சொல்லுகிறோம், நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளுவது கிடையாது, நம்முடைய வாழ்வை சுய ஆய்வு செய்வது கிடையாது, பிறரை எந்த நேரமும் குறை சொல்பவர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பண்பை, ஒரு நல்ல செய்தியை இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அதே செய்தியை எனக்கும் உங்களுக்குமே இன்று கொடுக்கிறார். பிறரை தீர்ப்பிடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை சற்று சுய ஆய்வு செய்து பாருங்கள், அலசி ஆராய்ந்து பாருங்கள். நான் வாழ்க்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா? நீதியோடு, நேர்மையோடு, உண்மையோடு, கடவுளுடைய சக்தியோடு வாழ்கிறேனா? அல்லது உலக காரியங்கள், பிறரை ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, பிறரை அடித்து உதைத்து அவர்களுடைய பொருட்களை அபகரிப்பது போன்ற தீய பண்புகளை செய்து சாத்தானுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்கவே இந்த பகுதியானது இறைவனால் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் ஏற்றுக்கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும். பிரியமானவர்களை, இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது 3 கருத்துக்களை நாம் அடுக்கி கொண்டு போகலாம். 1, 2, 3 இந்த அடிப்படையில் என்னுடைய தீர்ப்பிடுதல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். முதலிலே எடுத்த உடனே நாம் ஒருபோதும் மற்றவரை தீர்ப்பிடக்கூடாது, இது நமது பண்பு அல்ல. மற்றவரை தீர்ப்பிடாதீர்கள் என்ற ஒரு கருத்து. பெரியமான எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம அவர்களுடைய அப்பியரன்ஸை பார்த்துட்டு, இவன் இப்படிப்பட்டவன் தான், இவன் இதுக்குத்தான் சரிப்பட்டு வருவான், இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பிடுகிறோம் இல்லையா? அந்த தீர்ப்பிடுகிற வேலை நம்முடையது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் ஒரு சூழ்நிலையிலே ஒரு காரியங்கள் செய்கிறார்கள் என்றால், ஒருவேளை அது அந்த நேரத்தில் மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க, மற்ற நேரத்தில் நிறைய நல்ல பண்புகளை செஞ்சிருப்பாங்க. நம்ம பார்க்கறத வச்சு வெளிப்புறமா நம்ம அப்படி பார்த்த உடனே அவர்களை தீர்ப்பிடுவது தவறான செயல், அது நமக்கு கொடுக்கப்பட்ட பணி அல்ல. நம்ம எவ்வளவுதான் தெளிவாக இருந்தாலும், எவ்வளவுதான் அறிவு வாய்ந்தவராக, நல்ல திறமை வாய்ந்தவராக இருந்தாலும், முதியவராக இருந்தால் கூட மற்றவரை தீர்ப்பிடாதீர்கள். அவர்களை தீர்ப்பிடுகிற பொறுப்பு, பணி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இயேசு கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் தான் தீர்ப்பை கொடுக்கிறார். அதுவும் இயேசு கிறிஸ்து உடனே தீர்ப்பு சொல்றது கிடையாது. அப்படி இறுதி நாட்களிலே இயேசு கிறிஸ்து தீர்ப்பை சொல்லி அவர்களை விண்ணகம் சென்று அழைத்து செல்லுவார். அல்லது தவறு செய்திருந்தால் ஒருவேளை நரகத்திற்கு அவர்களை தள்ளி விடுவார் என்று நாம் நற்செய்தியின் மூலமாக அழகாக தெளிவாக சிந்திக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, முதல்ல எடுத்த உடனே நம்முடைய மனித வாழ்க்கையிலே பிறரை தீர்ப்பிடாதீர்கள். தீர்ப்பிடுவதனால் நாம் இறைவனுடைய பிள்ளையாக வாழ்வதிலிருந்து விலகிச் செல்லுகிறோம். என்ன தீர்ப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கிறது? நம்ம தான் எல்லாமே நல்லா நேர்மையா இருக்கும். வி ஆர் அ பர்ஃபெக்ட் பாய்,
பர்ஃபெக்ட் பீப்புள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, அது தவறு. இந்த பணி இயேசு நமக்கு கொடுக்கல. என்னதான் நாம் ஆன்மீகத்தில் இருந்தாலும் பிறரை தீர்ப்பிடுவதை நாம் நிறுத்தி விட வேண்டும். அது நம்முடைய கடமை, பொறுப்பு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இரண்டாவதாக, பிறரை மற்றவரை தீர்ப்பிடுவதற்கு முன்பதாக உங்களையே நீங்கள் சுய ஆய்வு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பிறர் தீர்ப்பிடுறோம். ஐயோ, அவன் இப்படி செஞ்சுட்டான், நாளைக்கு போய் அவன் நேராக முன்னாடி இதை நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்திருப்போம் இல்லையா? அதுக்கு முன்பாக, அந்த நபரிடம் செல்வதற்கு முன்பாக, ஓகே, அவனை நான் இந்த மாதிரி கேள்வி கேட்க போறேன், நான் இதை அவருக்கு சுட்டி காட்ட போறேன். அப்ப அந்த மாதிரி பாவங்கள் நான் செஞ்சிருக்கேனா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? என்ன போய் கேட்ட உடனே, ஆமா நீ எப்படி இருந்து எனக்கு தெரியாதா, உன்னுடைய வாழ்க்கையை போய் பாரியா, ஊருக்கு தான் உபதேசம் வீட்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா, நீ எப்படிலாம் வாழ்ந்தன்னு எனக்கு தெரியாதா, உன்னை பத்தி நான் எடுத்து சொல்லட்டுமான்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும்? ஐயோ, நம்ம மாட்டுன்னு இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கலாமே, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, நம்ம மற்றவரை தீர்ப்பிடுவதற்கு முன்னாடி உட்காந்து ரூம் போட்டு யோசிங்க. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையை நான் இது மாதிரி பண்ணியிருக்கிறேனா, மற்றவங்களை ஏமாத்திருக்கிறேனா, பொய் சொல்லியிருக்கிறேனா, கோயிலுக்கு போகாம இருக்கிறேனா, இப்ப நான் மற்றவங்ககிட்ட போய் இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது, ஒருவேளை நான் அதெல்லாம் செஞ்சிருந்து என்ன கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்தித்து சுய ஆய்வு செய்து அதெல்லாம் நம்ம சரி செய்து விட்டு தான் மற்றவரை தீர்ப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த தீர்ப்பு கூட முதல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஒருவேளை நீங்க மற்றவங்களை போய் ஏதாவது ரெக்வஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அது நீங்க செய்யாம இருங்க, செய்யறீங்கன்னு யோசித்து பாருங்க, அப்புறம் போயிட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்ற ஒரு கருத்தையும் ஆண்டவர் அழகாக முன்வைக்கிறார். அடுத்ததாக நம் படிப்பது, இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்ப்பிடுகிறீர்கள் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, பணிவான திருத்தத்தை அன்போடு செய்யணும். மற்றவர்களை தீர்ப்பிடலாம். எப்படி தீர்ப்பிடலாம்னா, ஒரு பணிவாக, ஒரு தாழ்ச்சியோடு, நம்முடைய அக்கறை அவர்கள் மீது இருக்கிறது, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்பு என்னிடத்தில் இருக்கிறது என்றால் அவர்களிடத்திலே சிறு மாற்றங்களை செய்து கொள்ள முடியுமா என்று கேட்கலாம். இதைத்தான் நாம் இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இது கையும் காலுமாக பிடிக்கப்பட்ட அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண், எல்லாருமே கையில கல்லை வச்சுட்டு அந்த பெண்ணை அடித்து சாகடிக்க இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசுவும் இருக்கிறார். எல்லாருமே அங்க நேரா தீர்ப்பிட்டுட்டாங்க, இவ பாவி அப்படின்னு சொல்லிட்டாங்க, கல்லால எறிந்து கொல்லணும் சட்டப்படி அப்படின்னு ரெடியா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இயேசு அங்க இருக்கிறாரு. பார்த்துட்டு, உங்கள் பாவம் செய்யாதவன் முதல் கல் எறியட்டும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே அவங்களும் அப்ப சுய ஆய்வு செய்து பார்க்குறாங்க. ஐயோ, நானும் பாவம் செஞ்சுட்டேன், நானும் தப்பு செஞ்சிருந்தேன், நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்லை போட்டுட்டு ஒருத்தருமே அந்த சுய ஆய்வு செய்ததுனால போட்டுட்டு போயிடுறாங்க. பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த பெண்ணை இயேசு அன்போடு திருத்த பார்க்கிறார். இது மாதிரிலாம் செய்யாத அப்படின்னு சொல்றதுக்காக பழிக்கலாம். பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் உன்னை கையை காலம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, நானும் சொல்றேன் பாரு, இது மாதிரிலாம் செய்யாத, இது மாதிரி செஞ்சனா உனக்கு இந்த மாதிரி தண்டனை, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிரும் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? உனக்கு பரலோக வாழ்வு, விண்ணக வாழ்வு இல்லை, நரகத்துல போய் வெந்து சாவன்னு சொன்னாரா? இல்லை. அழகா, அம்மா இனி இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெண் மீது அன்பு இருந்ததுனால, ஒரு கரிசனை இருந்ததுனால, பரிவு இருந்ததுனால சொல்றாரு, இனி இப்படிப்பட்ட பாவம் செய்யாதம்மா, போமா, நான் உன்னை தீர்ப்பிடலாமா அப்படின்னு சொல்லுகிறார். ஆம் பிரியமா, இதுதான் மற்றவர்கள் மீது எனக்குள்ள அக்கறை. அந்த தீர்ப்பின் மூலமாக, அந்த நல்ல வார்த்தையின் மூலமாக அவர்கள் மீண்டும் வாழ வேண்டும், அதை புரிந்து கொண்டு நல்ல கடவுளுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியில் அழகாக சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தீர்ப்பு இட ஒருவேளை வாய்ப்புகள் கிடைத்தால் பணிவோடு அன்பினுடைய வெளிப்பாடாக அது இருந்தால் மற்றவரை புண்படுத்தாது, மாறாக அவர்கள் மீண்டுமாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு துணையாக இருக்கும் என்பதை புரிந்தவர்களாக சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக நமது வாழ்க்கையில் பிறரை தீர்ப்பிடுவதை நிறுத்தி விடுவோம். பிறரை தீர்ப்பிடுவதற்கு முன்பாக நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து கொள்ளுவோம். அப்படி ஒருவேளை தீர்ப்பிட நினைத்தால் பணிவோடு அன்பின் நிமித்தமாக அவர்கள் மீண்டும் இறைவனோடு இணைய வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்போடு அவர்களை திருத்த முன் வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படிப்பட்ட நல்ல பண்பை நாம் நமதாக்கி கொண்டு இயேசுவின் சீடர்களாக இன்று வாழ முயற்சிகள் எடுக்கலாமே. இப்பொழுது
என்னோடு இணைந்து கண்களை மூடி இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளை எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாகவே அமைக்கப் போகிற கிருபைக்காக நன்றி. இதோ இந்த நாளிலே எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்ற ஒரு பதட்டம், பயம் எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பதட்டம், பயம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடும். தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகள் அநேகம். உழைக்கிற கடுமையான உழைத்து உணவுக்காக இருப்பிடத்திற்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் கடினமானவை. இன்னும் உறவுகளுக்கு மத்தியிலே நல்ல சுமூகமான உறவு இல்லை. எந்த நேரமும் மற்றவரை தீர்ப்பிட்டு உறவையெல்லாம் முறித்து கொண்டிருக்கிறார்கள். தனிமையில் இருக்கிறார்கள். எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் என்று கண் கலங்கி இருக்கிறார்கள். மீண்டுமாக அவர்கள் உறவு புதுப்பிக்கப்படட்டும். ஒன்றா இணைந்து வாழ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடு வாஞ்சையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் தனிப்பட்ட தேவைகளையும் உமது பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் இயேசுவே. அவர்களை ஒருபோதும் விட்டு விலகி சென்று விடாதேயும். அவர்களோடு தங்கியிரும். தூய ஆவியால் அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். மகிழ்ச்சி கொடும். சோர்வுகளை எடுத்து போடும். சாத்தானுடைய செயல்பாடுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடும். தீய பொல்லாருடைய பார்வையிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் உமது துணை இருந்து அதை வெற்றிகரமாக செய்ய ஆற்றலை கொடுப்பீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஏதோ சிறப்பாக இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று வாழும் நாளாக அமைய உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கிறேன். திருப்பள்ளியிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.